பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையான இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 24வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 19 வரை. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான உம்முடைய கற்பனைகளுக்காக நன்றியின் ஆவியானவரே. உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிற மனுஷனுக்கு மாத்திரமே நித்திய ஜீவனை தேவன் நீர் அருள் செய்கிறீரப்பா. தகப்பனே, இதோ பூமியில் வாழ்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய கட்டளைகளை பின்பற்றும் பொழுது நித்திய ஜீவனை ஆமீன் தகப்பனை பரலோகத்திலே நித்தியமாக தேவரீர் உம்முடைய சார்பில் நாங்கள் ஜீவிக்க முடியும். தேவாதி தேவன் அந்த கிருபை எங்களுக்கு அருள் செய்வீராக. ஆமீன் தகப்பனை, இப்படி பிரசன்னத்திலே நாங்கள் இருக்கத்தக்கதான கிருபை தாங்கப்பா. அந்த மகிமையும் அந்த சமாதானமும் ஆண்டவரை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நித்திய காலமாக உண்டாகும்படியாக அந்த கிருபை எங்களுக்கு அருள் செய்திருள வேண்டும் ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலுமாக தேவ சமூகத்தில் தாழ்த்துகிறோம் ஐயா. எங்கள் மீறுதல் குறை குற்றங்களை இயேசுவின் நாமத்தினால் எங்களை மன்னித்து இறங்குவீராக. இயேசுவின் இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிப்பீராக. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும் என்று தான் நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் பரிசுத்தத்துக்கு மேலே பரிசுத்தம் அடையத்தக்கதான கிருபை தாங்கப்பா. எங்கள் நினைவினால், எங்கள் வாயின் வார்த்தை, எங்கள் செய்கையினால ராஜா தகப்பனை எப்பொழுதும் உண்மை நாங்கள் கனப்படுத்த கிருபை தருவீராக. பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய மனப்பான்மையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அருள் செய்தருளும் ஆண்டவரே. வேளையிலே ஒவ்வொரு குழந்தைகள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளை விசேஷமாய் தேவனுடைய பொற்பாதத்தில் வைக்கிறோம் என் ராஜா. உம்முடைய பரிசுத்தாவின் அக்கினின் அபிஷேகம் பிள்ளைகள் மீது இறங்க வேண்டும் என் தகப்பனே. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராகப்பா. எல்லா தீமைகளுக்கும் உலகத்தின் மாயைகளுக்கும் பிள்ளைகளை நீங்களாக்கி ரட்சித்தருளும் தகப்பனே. அல்லேலூயா ராஜா, இறங்கியருளும் நீரே பாதுகாப்பு. ஆமீன் தகப்பனே. உம்முடைய பலத்த கரத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பேர் பேராய் நீர் தொடும் ஆண்டவரே. அவர்களுக்கு வர இருக்கிற ஆபத்துகளில் இருந்த முற்றிலும் பிள்ளைகளை நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்க. விசேஷமாக வாலிப பெண் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் என் தகப்பனே. அப்பா, அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டு இருக்கும் என் ராஜா. உம்முடைய சமூகத்துல பேர்பிராய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. பிள்ளைகளை காத்து கொள்ளுங்க அப்பா. இறங்குவீராக. பொல்லாத கண்களுக்கு, துன்மார்க்குடைய கண்ணுக்கு, ஆலோசனைக்கும் பிள்ளைகளை நீங்களாக்கி ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா பிதாவே, பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் விழிப்புணர்வின் ஆவியை கொடுங்க. தெளிந்த புத்தி அருள் செய்யுங்க. யாரிடமும் ஏமாறாதபடி காத்துக்கொள்ளுங்க அப்பா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. இறங்குவீராக. பிள்ளைகளுக்கு போதிப்பீராக தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். வேளையிலே ஒவ்வொரு கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். கத்தரை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லா நுகத்தடிகள், கட்டுகள் எல்லாம் முறிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமீன். சமாதானம் உண்டாகட்டும் என் தகப்பனே. ஒவ்வொருடைய கையின் பிரயாசத்தை தொடுங்கப்பா. கடன் பிரச்சனை என்று விடுதலையை தேவன் கட்டளை கொடுங்க தகப்பனே. ஞானமாய் நிதானித்து செலவு பண்ணக்கூடிய கிருபை தாங்கப்பா. வீணான செலவுகளுக்கு பிள்ளைகளை நீங்களாக்கி ரட்சித்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திட்டம் பண்ணி குடும்பம் நடத்தக்கூடிய கிருபை தாங்க உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இவ்வேளையிலே ஒவ்வொரு ஊழியக்காரிகள், தீர்க்கதரிசிகள், வேத ஆசிரியர்கள் என்று உம்மாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவரையும் விசுவாசி குடும்பங்களை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம் என் ஆண்டவரே. ஜெபிக்கிற பிள்ளைகளை எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அமீனப்பா. செல்லையிடமெல்லாம் வார்த்தைகள் பிரஸ்தாபப்படட்டும். அக்னியாய் நீர் இறங்கும் என் ஆண்டவரே. கட்டுகள் எல்லா இடத்தில் இருக்க ஜனங்கள் மீது இருக்க கட்டுகள் முறியடிக்கப்பட்டு ஆண்டவரே ரட்சிப்பின் ஆவினால் நிரப்புவீராக. பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்கப்பா. ஆமீன் தகப்பனே. உமக்கே மகிமை செலுத்திறோம். எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க. வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லா தீமை நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆளுகிறவளுக்கு ஞானம் வேண்டுமே. ஜனங்களை நடத்த வேண்டிய வழியில நடத்தத்தக்கதான கிருபை தாங்க இயேசப்பா. தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே.
உலக நாடுகளில் எல்லாம் சமாதானம் உண்டாக வேண்டுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவன் இறங்குவீராகப்பா. சமாதானம் உண்டாகட்டும், யுத்தங்கள் ஓயட்டும். தேவாதி தேவனாகி உம்மை நோக்கி பார்க்க கிருபை தாங்க. இதோ உம்முடைய ரகசிய வருகை மிகவும் சமீபத்திற்கு, அது காய்த்தப்பட வேண்டுமே ராஜா. அப்பா, இறங்கியருளும். தேசத்தின் அதிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே இறங்குவீராக. அவர்களோடு நீங்க பேசுறேன் தகப்பனே. அமீனப்பா. எந்த மனுஷனுடைய பேச்சும் கேட்க மாட்டாங்க, சுயபுத்தியில இருக்காங்க ஐயா. நீர் பேசுவீராக தகப்பனே. மக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ளே ஊற்றப்படட்டும் என் தகப்பனே. கடின இருதயத்தை எல்லாவற்றையும் உடைங்க இசப்பா. தேசத்தின் ஜனங்களுடைய பாடுகளை கண்ணோக்கி பார்க்கட்டும், மனம் இறங்கட்டும் தகப்பனே. கல்லான இருதயம் எல்லாம் கரையட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமென் பிதாவே. மனம் இறங்கிரலும் அப்பா. ஹல்லேலூயா ராஜா. நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார கிரியைகள் இயேசுவின் வல்லமையான நாமத்தில் கட்டி முறியடித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென் தகப்பனே. நீங்க வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. நம்முடைய கிருபைக்குள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.